அன்பிற்கினியவர்களே, இன்றைக்கு தத்வம் அசி என்ற மாபெரும் மறை ரகசியத்தை பற்றிய விஷயத்தை நான் என்னுடைய வாழ்க்கையில் இயற்கையியல் பூர்வமாக, உடலியல் பூர்வமாக, உலகியல் பூர்வமாக, உளவியல் பூர்வமாக, மெய்யுணர்வு பூர்வமாக உணர்ந்த விஷயங்களை கொஞ்சம் எனக்கு ஏற்பட்ட மின்னல் போன்ற ஸ்பார்க் வருவதால் பதிவு செய்கின்றேன். இது எனக்குள்ள பதிவுகள். யாருக்காவது தேவைப்பட்டால் கேட்டுக்கொள்ளலாம், அவ்வளவுதான். இது முழுவதுமாக அனுபவத்தினுடைய நேரடி வெளிப்பாடு. தத்துவம் அசி என்றாலே இன்றைக்கு அது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கக்கூடிய விஷயம், நீ அதுவாக ஆகிறாய், அல்லது நீயும் அதுவும் ஒன்று, அவ்வளோதான். அந்த அது என்று சொல்லப்பட்ட விஷயம் இதுவரை கடவுள், பிரம்மம், எப்படி வேணாலும் வச்சுங்க. அப்போ கடவுளாக நீ ஆகிறாய், அல்லது நீ கடவுளுடைய தன்மையாக இருந்து கொண்டிருக்கிறாய், அல்லது கடவுளாகவே நீ மாறிவிடுவாய் என்று பல ஆயிரக்கணக்கான மெய் ஞான உணர்வுள்ள பல விஷயங்கள் வெளிவந்து விட்டன. நானே கடவுள் என்றெல்லாம் இன்றைக்கு பல்வேறு விஷயங்கள் இந்த பூமியிலே சுற்றி கொண்டே இருக்கின்றன. அதை அடைந்தவர்கள், உணர்ந்தவர்கள் சொல்லிவிட்டு சென்றது. சுவாமி விவேகானந்தர் உட்பட, நீ எதை நினைக்கின்றாயோ அதுவாகவே ஆகின்றாய் என்று சொல்லும்போது அதுவும் இதிலே அடங்கும். சாட்யாயினி உபனிஷத்திலே இருக்கக்கூடிய யத் பவாசி தத்பவாசி என்ற ஒரு விஷயமான நீ எண்ணுகிறபடியே ஆகிறாய் என்று சொல்லிய அந்த வார்த்தைக்கு, அந்த இரகசியத்திற்கு உரிய ஒரு பொருளாகவும் இது அடங்கும். ஒன்று மட்டும் உறுதி, கடவுளை யார் அடைந்தார்களோ இல்லையோ, கடவுளாகவே அவர்கள் மாறினார்களோ இல்லையோ, நமக்கு வந்திருக்கக்கூடிய பல ஆயிரக்கணக்கான தரவுகளின்படி பார்த்தால் இந்த கடவுளாக ஆவது தனி, கடவுள் தன்மையோடு வாழ்வது தனி என்பதையெல்லாம் பலர் வாழாமல் இன்று வரை இது இருந்திருக்காது. இதற்காக ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்துக்கொண்டு நாம் விளக்கம் சொல்லிக் கொள்ள வேண்டிய அவசியமில்லை. சிறு நம்ம ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்கலாம். வள்ளுவனை பற்றி ரொம்ப சின்ன விஷயமா சொல்லிடுவார். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அவர் சொல்லுவார், எல்லா விஷயங்களையும் மெய்யுணர்வு அதிகாரத்தில் அப்படியே பிச்சு 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 வச்சுட்டாரு. சித்தர்கள் வச்சுட்டாங்க, நம்முடைய உபனிஷத்தில் சொல்லியாச்சு. இன்று வரை கடவுளை அறிந்தார்களோ இல்லையோ, கடவுளை உணர துடிப்பவர்கள் பல லட்சம் பேர். ஆனால் கடவுளால் தான் இது பூரா நடக்க வேண்டும் என்று நம்பிக்கொண்டிருப்பவர்கள் பல கோடி பேர். அந்த உணர்விலிருந்து இன்னும் இவர்கள் வெளியே வரவில்லை. அப்படி என்றால் நீங்கள் அறிவியல் பூர்வமாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், ஒன்று இங்கே இல்லாமல் நமக்குள் இருப்பதில்லை, அவ்வளோதான். ஃபிசிக்ஸ் தான். அந்த இருப்பதை ஸ்டீவன் ஹாக்கின்ஸ் வரைக்கும் சொன்னதான். கடவுளின் துகள்களை பற்றி பேசும்போது கூட அது இல்லாமல் இல்லை, ஆனால் அதை முழுமையாக உணர்ந்தவர்கள் இல்லை, அவ்வளோதான். நம்மளுடைய ரொம்ப எண்ணிக்கையில் ரொம்ப குறைவாக இருக்காங்க. சரி, அப்போ இப்போ நம்ம எதை சொல்ல வந்தோம் அப்படின்னு சொன்னால்,
நீங்கள் கடவுள் இப்போ நீங்கள் வந்து மிர்தாவினுடைய புத்தகத்தை எடுத்தாலும் சரி, இயேசுவினுடைய பைபிள் எடுத்தாலும் சரி, எல்லாமே கடைசியில் ஒரு இடத்துல வந்து நிற்கும். வேதாந்தத்தை எடுத்தாலும் சரி, எல்லாம் ஏகத்துவம் என்ற ஒன்று. அப்படின்னா எல்லாம் ஒன்று. அவ்வளோதான். ரொம்ப நீங்கள் எல்லாம் தெரிஞ்ச விஷயத்தை தான் திருப்பி பேச வேணாம்னு நினைக்கிறேன். இந்த உலகத்திற்கு எல்லாம் ஒன்று, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும். அப்போ எல்லாமே ஒன்றென காணும், உணரும், வாழும் வாழ்க்கை தான் அது. வள்ளலார் சொன்னது மாதிரி, வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்பது அந்த உணர்வு தானே. சரி, இப்போ இந்த தன்மையை இப்படி பேசிக்கிட்டு கோடிக்கணக்கான பேர் கேட்டுக்கிட்டு ஒரு நம்பிக்கையின் பேரில், மூட நம்பிக்கையின் பேரில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு விஷயத்தை கொஞ்சம் அறிவியல் பூர்வமாக நான் ஆய்ந்து ஆய்ந்து பார்க்கும்போது, இந்த கடவுள் தன்மையின்றோடனே கடைசியில் அன்பே சிவம் நமக்கு வந்துருச்சு. அன்பு தான் அதனுடைய ரகசியம், உண்மை தான் அதனுடைய ரகசியம், இரக்கம் தான் அதனுடைய ரகசியம் இருக்கு. எவனெல்லாம் அன்பின் உருவாக கோடி மடங்கு அப்படியே லைஃபாக வாழ்கிறானோ அவன் தான் கடவுள் தன்மையை அடைந்தவன். அதை நம்ம வெளிப்படையாக தெரிகிறது இயேசு. ரொம்ப ஆழத்துக்கு போகாதீங்க. அவர் வாழ்ந்த வாழ்க்கையை பற்றி இன்ன வரைக்கும் மக்கள் உணர்ந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, பல கோடி பேர். அது மட்டும் இல்லை, அன்பை வேண்டாம்னு சொல்லி இந்த உலகத்தில் இருக்க எல்லாம் ஒரு எறும்பு கூட வேணான்னு சொல்லாது. படமெடுக்கும் பாம்பாக இருந்தாலும் சரி, பாயும் புலியாக இருந்தாலும் சரி, கர்ச்சிக்கும் சிங்கமாக இருந்தாலும் சரி, அன்புக்கு அடிமை என்பது இன்றைக்கி யூடியூப்பில் பாருங்கள். ஒரு பெண் ஒரு சிங்கத்தோடு அப்படியே தன் குடும்பம் மாதிரி அப்படியே ஜாலியாக அந்த சிங்கம் வாழும். ஒரு சிங்கம் மட்டும் இல்லை, பல சிங்கங்கள் வாழ்கின்றன. ஆனால் அந்த சிங்கத்தினுடைய இதை என்ன சொல்கிற, சிங்கத்தை பார்த்தாலே நம்ம பயப்படுமா இல்லையா? யானையிலிருந்து அத்தனை மிருகங்களிலிருந்து அன்புக்கு அடிமை. முடிஞ்சு போச்சா? ஆக அன்பு என்பது வெளிப்படுத்த முடியாததுன்னு சொல்ல முடியாது, அதுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கிறது. யாரும் அதை 100% அப்படி சொல்கிறதுன்னா முழுமையாக உணர்ந்து விடுறது கிடையாது. அவ்வளோதானே. சரி, இப்போ இந்த சொன்ன ரகசியமெல்லாம் உண்மையாண்டு பல ஆண்டுகள் நான் ரசித்து பார்த்தேன். தத்துவமசி, தத்பவாசி, தத்பவசி இதெல்லாம் உண்மையா என்றால் என்னையை பொறுத்தளவில் லட்சம் மடங்கு உண்மை. ஏன்னா நான் வந்து வாழ்க்கையில் நான் என்று சொல்வது, இந்த வாழ்க்கையில் நம்ம வந்து சாதாரண ஒரு இடத்துலேருந்து வந்து நம்மளுடைய எல்லா விதமான அறிவு, நுண்ணறிவு, பகுத்தறிவு, கெட்டிக்காரத்தனம், தந்திரங்கள், மந்திரங்கள் அல்லது இது சீட்டிங்கே இல்லை, தந்திரங்கள், மந்திரங்கள், மற்றபடி மனிதனை மயக்கும் எல்லா சக்திகளையும் பார்த்து பார்த்து பழகி நாமும் இவ்வளவு அறிவும் நுண்ணறிவையும்லாம் பயன்படுத்தி பார்த்தாலும் எவ்வளவு செஞ்சாலும் அந்த அன்பும் உண்மையும் இல்லாத பூரா தோத்து போய்விட்டன என்பது என்னுடைய கடைசி அனுபவம். கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் உணர்ந்த அனுபவத்தை சொல்கிறேன். இந்த அன்பும் கருணையும் சத்தியமும் கலந்த எல்லாமே ஜெயிக்குது. புரியாமல் இருக்கலாம், அதை பற்றி நமக்கு நம்ம அனுபவத்தானே பதிகிறோம். அப்போ அன்பும் கருணையும் சத்தியமும் எப்படி இருக்குது, என்ன எப்படி நம்ம அப்படின்னு புரியாமல் அலைகிற காலத்தில் தான் அது அறிவியல் பூர்வமாக இது எங்கே இருக்குது. அன்பே சிவம் என்றார், ரைட்டு. ஒருத்தர் வந்து இதயத்தை தொடுறார், ஒருத்தர் அதை தொடுறார், அதெல்லாம் செய்தி. எங்கடா இருக்குன்னு சொல்லி அறிவியல் பூர்வமாக என் அனுபவத்தில் கண்டுபிடித்தேன். எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான். நமக்கு உடலியல் ரீதியாக நமக்கு தெரிந்ததெல்லாம் வெறும் வெளி உறுப்புகள், உள் உறுப்புகள் தான். பொறிகள், அப்புறம் வெளி உறுப்புகள், உள்ளுறுப்புகள், இதெல்லாம் நம்ம உடம்புக்குள்ள இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இவைகள் எல்லாமே நமக்கு வந்து இன்னைக்கு யூடியூப்ல போட்டு பார்த்தீங்கன்னா, அனிமேட்டட் வீடியோஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா, ஹார்ட்னு போட்டிங்கன்னா அப்படியே அணுவணுவாக இயங்குகிற விஷயம் தெரியுது. இந்த யூடியூப் வராத காலத்தில் நம்ம தெரிஞ்சிருக்க முடியாது. மெடிக்கலாக படிக்கிறவங்க, அதுவும் அந்த அந்த பார்ட்ஸ் ஆஃப் த பாடியை மட்டும் பார்த்தவங்க தான் அதை வந்து செய்ய முடியுங்க.
இன்றைக்கு அப்படி இல்லை. அணுவணுவாக ஆஞ்சியோகிராஃபின்னு சொன்ன உடனே போய் பார்த்தா அந்த ஆஞ்சியோகிராஃபி எப்படி நடக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும். இதுதான். இது மாதிரியே உடலினுடைய எல்லா உறுப்புக்களையும் அணுவணுவாக பார்த்து இந்த ரகசியத்தான் அடுத்த ரகசியம். உறுப்புகளினுடைய கட்டமைப்பு எங்கிருந்து தொடங்குச்சு? ஒரு செல்லிலிருந்து தொடங்குகிறது. ஒரு நியூரான்களிலிருந்து தொடங்குகிறது. உதாரணமாக மூளையிலே 10,000 கோடி நியூரான்கள் கொண்டது. 10,000 கோடி நியூரான்கள் கொண்டது தான் மூளை. பல லட்சம் கோடி நியூரான்கள் கொண்டது தான் இந்த உடல். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் நினைக்கிறோம் இந்த கட்டமைப்புகளை ஹார்ட்டை இவ்வளோ பெரிய ஹார்ட்ன்றது எப்படி முதல்ல நியூரான் செல்கள், அப்புறம் அது திசுக்கள், அந்த திசுக்களால் சேர்ந்த அமைப்பு ஆர்கன்ஸ், அதுக்கு பிறகு தான் பார்ட்ஸ் ஆஃப் த பாடியே வரும். அதுக்கு பிறகு தான் உடலே. இதெல்லாம் பார்த்துடலாம். ஒரு செல்லை நீங்கள் அனிமேட்டட் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா அந்த செல்லுக்குள்ளே என்னென்ன இருக்குன்றதை அப்படியே அனிமேட் பண்ணியிருக்காங்க. சாதாரணம் நமக்கு தெரிஞ்ச சொல்கிறேன். நியூக்ளியஸ் இருக்குன்றாங்க, மைட்டோகாண்ட்ரியா இருக்குனுங்க, மயோசிஸ்ன்னு சொல்கிறாங்க, எலக்ட்ரான் இருக்குன்றாங்க, நியூட்ரான் இருக்கிறாங்க, புரோட்டான் இருக்குன்றாங்க, உயிர் இயங்கிக்கிட்டு இருக்குது. அதுக்குள்ளே குரோமோசோம்கள் இருக்குது. குரோமோசோமுக்குள்ளே டிஎன்ஏ இருக்குது. இந்த டிஎன்ஏக்குள்ளே இப்போ என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கங்க. இதுவரை அதான் டிஎன்ஏ என்பது ஒரு வரிகள், ஒரு வார்த்தைகள், டிஎன்ஏ இல்லை. அதுக்குள்ள இதுவரை ஏதோ இசைத்திறன், கணிதத்திறன், பேச்சுத்திறன், வேர்ட் ஸ்மார்ட், உடல் திறன், இப்படி மட்டும் 8, 9 திறன்கள் 10 திறன்கள் மட்டும் இருந்ததல்ல அந்த டிஎன்ஏ. இதன்படி தியரி ஆஃப் மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் படி, அறிவியல் தியரி, அந்த டிஎன்ஏக்குள்ளே என்னென்ன இருக்குன்னா இந்த மியூசிக்கல் திறன் மட்டும் இல்லை. மியூசிக்கல் திறன்லேயே எத்தனை சதவீதம் மியூசிக்கல் திறன்? டிஎன்ஏயை நீங்கள் பகுத்து உள்ளே போனீங்கன்னா பார்க்கவே முடியாதுன்னு. டிஎன்ஏக்குள்ளே எப்படி இசைத்திறன் இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் இசைத்திறன் இருப்பது வெளியே வரும்போது எப்படி அதனுடைய எவல்யூஷனில் அதில் பரிணாம வளர்ச்சி நடந்து அது தன்முனைப்பு வளர்ச்சியாகி தன்னெழுச்சி வளர்ச்சியாகி அதற்கு பிறகு அது என்லார்ஜ்மெண்ட் ஆகி என்ரிச்மெண்ட் ஆகி முழுமையாக ஆயிருக்கிற விஷயம் அதை வெளிப்படுத்தும் போது தான் தெரியும். அது வரைக்கும் இங்கே இருக்குன்னா உள்ளேயே இருக்கும். இப்போ பசி உள்ளே இருக்கிறது, பாசம் உள்ளே இருக்கிறது, பயம் உள்ளே இருக்கிறது, வலி உள்ளே இருக்கிறது, காமம் உள்ளே இருக்கிறது. எப்போ காமத்தினுடைய உணர்வு தெரியும்னு உங்களுக்கு தெரியும். அது வரைக்கும் அது உள்ளே இருக்கு. அதே ஆனால் நீங்கள் எடுத்துப்பட முடியுமா? எடுத்துட முடியுமா? உயிரை நீங்கள் எடுத்துப்பட முடியும். போய்கிட்டு இருக்க உயிரை மறுபடியும் வர வைக்கலாம் தெரியும். ஆனால் இந்த உணர்வுகள் எப்போ எந்திரிக்குது பாருங்க, பசி எந்திரிச்சிருது. இது மாதிரியே மாபெரும் ரகசிய பெட்டகம் அது. மாபெரும் ரகசிய பெட்டகம், அதிசூட்சமும். அதுக்கு மேல ஒண்ணுமே இல்லை. அந்த ரகசியங்கள் பொதிந்தது தான் டிஎன்ஏ. இப்போ நீங்க ஆட்டத்தை அணுவை பிளக்கிட்டாங்க. அது சரி, பிரிச்சுட்டாங்க, உடைச்சிட்டாங்க அணுவையும். சப் ஆட்டோமிக்னு கொண்டாந்துட்டாங்க. ஆனால் டிஎன்ஏயை பிரித்து உள்ளே போகிறதுக்கு இன்னும் மெஷினரிஸ் வரலை. ஆனால் அதனுடைய வெளிப்பாடுகளை தெரிவதற்கு இன்றைக்கி பிரெயினில் இருக்கக்கூடிய பெட் ஸ்கேனை வச்சு கண்டுபிடிச்சு அந்த திறனுடைய ஆக்கிரமிப்பு எவ்வளோ ஸ்பீடாக இருக்கோ அதுக்கு தக்கபடி எப்படி ஆல்ஃபாவிலிருந்து தீட்டாவுக்கும் டெல்டாவுக்கும் போகிறதெல்லாம் இப்போ ஓரளவுக்கு வந்திருக்கு. ஆனால் 100% கண்டுபிடிக்கப்படவில்லை. இவ்வளோ தூரம் இதை நான் சயின்ஸாக சொல்கிறேன்னா அப்போ தான் நீங்கள் புரிஞ்சுக்கிருவீங்க.
அந்த டிஎன்ஏக்குள்ளே இருக்கக்கூடிய ஒன்றை நாம் அந்த டிஎன்ஏ மூலம் வளர்த்ததை. உதாரணமாக மியூசிக்கலாக ஒருத்தர் நம்பர் ஒன்னாக இருக்கிறாரு. நம்ம செய்திக்காக நம்ம தமிழ்நாட்டில் இருக்க ஒருத்தரை வச்சுக்கிருவோம், இளையராஜா. இளையராஜாவுக்குள்ளே மொத்த டிஎன்ஏ, மியூசிக்கல் டிஎன்ஏ அவரே சொல்ல முடியாது. அதனால தான் அவர் கடவுள் கொடுக்குறாருன்னு சொல்லிடுறாரு. அது மேலே நமக்கு முரண்பாடு கிடையாது. ஆனால் அது உள்ளே இருந்தது வெளியே வரணும்ல. அப்போ அப்படின்னா அவர் எல்லாமே கடவுள் கொடுக்குறாருன்னு சொன்னால் அவர் இப்போ ஒரு பெரிய டான்ஸர் ஆகணும்ல, பத்மா சுப்பிரமணியன் மாதிரி. கிடையாது, அவருக்குள்ளே இருக்க டிஎன்ஏ வளர்த்துருக்கிறாரு. இவ்வளவுதான். இவ்வளவுதான் விஷயம் அந்த அறிவியல் பூர்வம். அதுக்கு பிறகு கடவுள் அவர் நம்பிக்கிறேன்னா முதல் கடவுள் தானே, முதல் மூலத்திலிருந்து வந்ததா தானே, அதில் நமக்கு முரண்பாடே இல்லை. இப்படி இருக்கக்கூடிய இந்த 10,000 கோடி மூளையில் இருக்கக்கூடிய நியூரான்களிலும் பல லட்சம் கோடி உடம்புல இருக்கக்கூடிய செல்களுக்குள்ளேயும் என்ன இருக்கிறது என்பதை நீங்கள் கண்டுபிடித்தீர்கள். அங்கேதான் அன்பு என்ற அதிர்வலை, உணர்வு அதிர்வலை. இப்போ டிஎன்ஏ எப்படி எடுத்து பார்க்க முடியாதோ அப்படிப்பட்ட சூட்சுமம் இதுக்கு மேலே சொல்ல முடியாது. ரகசியம் பொருந்திய உணர்வுள்ள உயிருள்ள ஒன்று அன்பும் கருணையும். அந்த உணர்வுக்கு பேர் அன்பு, அந்த உணர்வுக்கு பேர் உண்மை. கருணையும் இரக்கமும் உள்ளே இருக்கிறது. அதுதான் இந்த மனிதனை ஒவ்வொரு நொடியிலும் இயக்கி கொண்டிருக்கிறது. அதை விட்டு விலகி வந்ததனால்தான் நாம் அதுவாக ஆக முடியவில்லை, அதுவாக தத்துவமசி ஆக முடியவில்லை. நாம் அதனால்தான் அத்வைதத்திற்குள் நுழைய முடியவில்லை. நாம் அதுவாகத்தான் எல்லாம் ஒன்றென கண்டுபிடிக்க முடியவில்லை. பாரதியார் சொன்னது மாதிரி தெய்வம் ஒன்றென கொள் என்று சொன்னார். கரெக்ட். ஆனால் நீ தெய்வத்தினுடைய பிரதிபிம்பமாக இருக்கிறாயா? இல்லையே. அந்த இடத்துல நீங்கள் முதல்ல இந்த முதல் நிலையை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான், ஓஹோ இந்த உடம்பானது, அதைத்தான் உடலே தியானம்னு நம்ம சொல்றோம். இந்த உடம்பானது என்னென்ன கொண்டிருக்கிறது? உடல் உறுப்பல்ல, உடல் வெளி உறுப்பல்ல மட்டுமல்ல, உள்ளுறுப்பு மட்டுமல்ல, உடம்பிற்குள்ளே ஒவ்வொரு அணுவான இயக்கத்திற்குள்ளும் எப்படி மரபணு திறனுடைய ஆக்கிரமிப்பும் நாம் சேமித்து வைத்து கொண்டிருக்கிற அறிவும் நுண்ணறிவும் பகுத்தறிவும் இருக்கின்றனவோ, அதற்போல் அன்பினுடைய விருட்சகம், அன்பினுடைய கற்பு எல்லாம் உடம்பிற்குள்ளே ஒவ்வொரு செல்லுக்குள்ளே இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதை உணர்ந்து அதன் வழியே நம்மளுடைய எண்ணத்தையும் செயலையும் முயற்சியையும் வெளிப்படுத்தி கொண்டிருந்தோமானால் நீங்கள் கடவுள் தன்மைக்குள் சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்பதுதான் என்னுடைய சின்ன கருத்து. அந்த அன்பே சிவம் என்று சொல்லுவதும் அதுதான். அந்த அணுவணுவான விஷயத்திற்குள்ளும் நீங்கள் உங்களை வாழ்க வைத்து முயற்சி செய்தீர்களானால் உலகத்திற்குள், இது ஏற்கனவே வந்திருக்கு நிறைய, சுவாமி விவேகானந்தர் சொல்லியிருக்காரு, நீங்கள் அந்த தன்மையோடு இருந்தீர்களானால் உலகமே உங்களுக்குள் வரும். அப்படி வந்து ரசித்து போனவர்கள்தான் புத்தர், அப்படி ரசித்து போனவர் தான் விவேகானந்தர். இன்று வரை அப்படி ரசித்து போனவர் தான் நமக்கு தெரிஞ்ச ஒரு செய்தி. ரமணன் வச்சுங்க, அப்புறம் பேர் நிறைய வச்சுங்க பேர்களை. ஆனால் அவர்கள் அதோடு அப்படி போனார்கள் இல்லை. இந்த உலகிலே நீங்கள் உங்களுடைய மரபணு திறனிலேயே நீங்கள் பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் இன் த வேர்ல்டாக ஆவதற்கு உதாரணமாக செய்தியை சொல்கிறேன். நான் பில்கேட்ஸ் அன்பின் வடிவம்னு சொல்ல, அப்படி ஒன்று நடக்க வேண்டும் என்றால், அப்துல் கலாம் எடுத்துக்கிறோம், அப்படி ஒன்று நடக்க வேண்டும் என்றால் நீங்கள் அன்பின் வெளிப்பட்டதாக, உண்மையின் வெளிப்பட்டதாக ஒவ்வொரு நுண்ணொடியிலும், உதாரணமாக 24 மணி நேரம் என்றால் 1440 நிமிடங்களிலும் 86,400 நொடிகளிலும் பல லட்சக்கணக்கான நுண்ணொடிகளிலும் வாழ்வதற்குரிய ரகசியம் நம்மை கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த ரகசியத்தை கொஞ்சம் உணர்ந்து பார்க்கும்போது எனக்கு மேக்சிமம் என்னுடைய வாழ்க்கையில் நான் அனுபவிச்சுக்கிட்டே இருக்கேன், கொஞ்சம் கொஞ்சமாக. அதைத்தான் உங்களுக்கு பதிவு பண்ணுறேன்.
இந்த பதிவு யாருக்காச்சும் பயன்படலாம் அல்லது எனக்கு பயன்படுகிறது.